தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இங்க நான் ஒரு படத்தை உங்களுக்காக ஷேர் பண்றேன். இந்த படத்தில் இருக்கும் ஒரு பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா சீதா மாதா. இந்த சீதா மாதா எங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. எவ்வளவு அமைதியா, கண்கள் ஒரு சாந்தத்தோட, எவ்வளவு அமைதியா ஒரு மரத்தடி கீழே உட்கார்ந்துருக்காங்க. அங்க சுத்தி மனுஷங்க இல்ல, தண்ணி இல்ல, அவங்க குடிக்கிறதுக்கு. இருக்கிறவங்களும் அங்க இருப்பவர்களும் ஒரு ஆதரவா இல்லை. ஆனா முகத்துல எவ்வளவு அமைதி, எவ்வளவு சாந்தம் பாருங்களேன். இன்னொரு வாட்டி நல்லா பாருங்க இந்த படத்தை. இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு சீதை படாத கஷ்டமா நாம் படுறோம். யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ராவணன் தூக்கிட்டு போய் ஒரு எத்தனை ராட்சசர்கள் மத்தியில எத்தனை நாள் சாப்பாடு இல்லாம, தண்ணி கூட இல்லாம, ஆதரவான வார்த்தைகள் இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனாலும் மனதுல ஒரு அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட் வச்சிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி கஷ்டப்படுறோமா? உண்மையிலே ஒரு நல்ல இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நல்ல எங்க போனாலும் வசதியாய் வர்றதுக்கு ஒரு காரு, நிறைய விஷயங்கள். அதை விட நாம் கஷ்டப்படவில்லை. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தி நமக்கு ஆதரவான மக்கள் இருக்காங்க, நமக்கு குடும்பம் இருக்கிறது, நம்ம குழந்தைகள் இருக்கிறாங்க, நல்ல உணவு இருக்கு, நல்ல தங்கும் இடம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சுற்றுச்சூழல், லக்ஸரி அப்படின்னா நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லார்கிட்டையும் எல்லா இடங்களுக்கும் எல்லாரும் போறாங்க. ஆனா நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதியோட இருக்கிறோமா? ஏதோ ஒரு குறைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் ஒரு சின்னதா ஒரு வலி வந்துடக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை யாராவது சொல்லிடக்கூடாது. இவங்க என்ன பார்த்து அந்த மாதிரி பேசிட்டாங்க, இவங்க பேசியிருக்க கூடாது, நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இது. அதற்கப்புறம் வீட்டுல கணவனோ மனைவியோ அவங்களோட அனுசரித்து போவது அப்படின்றது ஈகோ. நான் ஏன் இவங்களோட அனுசரிச்சுட்டு போனோம், நான் சொல்படிதான் இருப்பேன் அப்படின்னு எதையோ மனசுல போட்டு ஒரு கவலை. எவ்வளவு இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? அவங்கெல்லாம் அவ்வளவு வசதியா இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய கார் இருக்கு, 2 வீடு இருக்கு, அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, நிறைய பாருங்க ஜுவல்லரிஸ் போட்டிருக்காங்க. அவங்க பசங்க அவ்வளவு நல்லா படிக்காங்க, அவங்க பசங்க எல்லாம் வெளிநாடு போய் படிக்கிறாங்க, எங்க பசங்க மாத்திரம் இங்கே இருக்காங்க. வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, அப்படிலாம் இருக்கலாம், நம்ம இங்க இருக்கோம். இப்படி நிறைய 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 ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அதை நம்ம போட்டுக்கிட்டே மனசுக்குள்ள எது இருந்தாலும் அது இது போதாது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி இருப்பதை அனுபவிக்காமல், இருப்பதை வைத்து சந்தோஷப்படாமல், எதற்கோ நாம் ஆசைப்பட்டு கொண்டு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு மனதின் அமைதியை இழக்கிறோம். யார கேளு, ஏதோ இருக்கேன், பார்த்தா நல்லதா இருப்பாங்க, ஏதோ இருக்கேன் அப்படின்னு. அதனால தான் இந்த சீதா மாதா போட்டோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எவ்வளவு சாந்தம், எவ்வளவு அமைதி, யோசிச்சு பாருங்க. அதனால தான் இன்னைக்கு அவங்க சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார். இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கணும்னா, சந்தோஷமாக அமைதியாக, என்னுடைய மன அமைதி என்னிடம் இருக்கிறது, யார்கிட்டையும் நான் அதை அடக்க வைக்கவில்லை. ஏன்னா நீ என்ன வேணா என்ன சொல்லிட்டு போ, நீ என்ன வேணா இருக்கு, இன்னைக்கு எனக்கு சாப்பாடே கிடைக்கலையா, சந்தோஷம், என்ன எனக்கு தியான சக்தி இருக்கு அப்படின்னு இந்த குணம் வரணும்னா தொடர்ந்து ஒரு தியானம் செய்யும் பொழுது எப்பயுமே மன அமைதியுடன் இருப்போம். எது கிடைத்தாலும் சந்தோஷம், இருப்பதை வைத்துக்கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி, பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லி, இறை சக்திக்கு நன்றி சொல்லிக் கொண்டு இருப்போம். அதற்கு என்ன வேணும்னா அமைதியாவுடன் இருப்பதற்கு தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது என்னன்னு கேட்டா, இந்த உலகாய விஷயங்களிலேயே சந்தோஷம் அப்படின்றது இல்லாமல் ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு இருக்கு, ஆன்ம வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, என்ன பாடங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று கவனம் அதில் நமக்கு போகும். அதுதான் தியானத்தினால் ஞானம் என்பது. நம்முடைய மன அமைதி நம்மிடம் இருக்கிறது. இது வருவதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.